யாராவது காசு போடுங்க. சம்பந்தி, நீங்க ஏன் பர்ஸ் எடுக்கிறீங்க? நான் தான் காசு போடணும். அது என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க? நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி, நான் பொண்ணை பத்த சம்பந்தி. நான் தானே காசு போடணும். பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு முதல்ல வருது, நான் தான் காசு போடணும். அதான் முறை. என்ன அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல்ல அடி எடுத்து வைக்க போறா. நான் தானே காசு போடணும். நீங்க பர்ஸ் மாயவரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு லொட்டு பணம் போட்டீங்களே, நான் ஏதாவது கேட்டேன்னா இது கும்பகோணம், என் ஊரு என் வீடு, நான் தான் போடணும். ஐயோ, அது மாயவரமா கும்பகோணமா ரெண்டு தஞ்சாவூர் ஜில்லா தான் இருக்கு. நீங்க சம்பந்தி, நான் தான் போடணும். என்ன அடாடாடா, யாராவது முதல்ல காசை போடுங்க. ஆமாப்பா, யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா. எவ்வளவு நேரம் நிக்கிறது? பொண்ணுக்கு கால் வலிக்காது? மச்சினர் அசடு வழி ஆரம்பிச்சாச்சு. போடுங்களேன். போடுங்க சம்பந்தி. இல்ல, நீங்களே போட்டுருங்க சம்பந்தி. அது இல்ல சம்பந்தி, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்த கூடாது. நீங்களே போட்டுருங்க. அதுக்கு இல்ல, ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்திருக்கீங்க. இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்தை உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. நீங்களே போட்டுருங்க. அது இல்ல சம்பந்தி, இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான், அதை நான் மறந்துட்டேன். நீங்க போடுங்க சம்பந்தி, அதுதான் முறை. கோயில் என்னதான் இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே. நீங்க போடுறதா முறை போட்டுருங்க. அதுல சம்பந்தி, நீங்க போடுறதா முறை. நீங்க போடுறதா முறை. சொன்ன கேளுங்க, நீங்க போடுறதா முறை. அதான் முறை. நீங்க போட்டுருங்க. நீங்க போடுறதா முறை. நீங்க போடுறதா முறை. நீங்க இதுதான் முறை. போய் ஆர்த்தி தெருவுல கூட்டிட்டு வா. போ, நீங்க வாங்க. வாங்க சம்பந்தி. நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை அழைக்கணும். வாங்க. அது இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடையது. நீங்க தான் முதல்ல உள்ள போகணும். அதான் முறை. இத பாருங்க, நான் சொல்றது இல்ல, இல்ல, சம்பந்தி, நீங்க வந்து இதெல்லாம் ஏன்டா போட்டு தள்ளிப்படா. நீங்க ஆரத்தி விஷயத்திலே நான் தான் நான் கொடுக்குற மரியாதை நீங்க ஏத்துங்க. நான் தான் உங்களுக்கு மரியாதை. இது மரியாதை இல்ல, அவமரியாதை. நான் என்ன நான் தான் மரியாதை. ஒண்ணுமா அப்படி உள்ள போயிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்குற நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, சம்பந்திக்கு சுத்தி போடு. நீ அப்பாவுக்கு சுத்தி போடுப்பா. ஜாம் ஜாம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் திருஷ்டி விழுந்திருக்கும். உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. சுத்து. என்ன சம்பந்தி, நீங்க ராஜா வாட்ட ஒரு பையனை பெற்று என் பெண்ணு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்றது கேளுங்க. ரெண்டு பேரும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணா நில்லுங்க. டேய், இவங்க ரெண்டு பேருக்கு சுத்துறா. போங்க உள்ள. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க தான் போங்க. நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. லோகங்கள் எடுப்போம். அண்ணே, என்னடா இந்த கம்பெனில படம் எடுக்கிறீங்க? இதுல பிலிமே இல்லையே, நான் இப்பதான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, அண்ணே அடிக்காதீங்க. அம்மா, அண்ணே அடிக்கிறாரு. முதல்ல இந்த வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். யோ, டாக்ஸி எங்க சம்பந்தி? காசு கொடுங்க. சம்பந்தி, சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல, நீங்க சாப்பிடுறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடுறதா முறை. அது நீங்க ஐயையையைய, அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க. ம். சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, மரியாதை மரியாதை. புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க, வந்துடுறா. லட்சுமி, சம்பந்திக்கு எத்தனை எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன். சம்பந்தி, ஆ. துண்டு இங்க இருக்கு. உமா, சாப்பிட வரியாமா? வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி, லட்சுமி, வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தால அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா, வெளியூர் போயிருந்தாலாம், இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல, நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேருனா மறந்துடலாம், வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா, அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும். போயிட்டாளா? என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா பிஞ்சுமா, எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இலசா தானே இருக்கு. ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம்? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் இரு தலிக. அடிக்கடி முருங்கைக்காய் கொண்டு வரியே, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவ ஏன் இப்படி லோலோலோன்னு அலையுறா? சரியா? புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா? போதுமா?
இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது இல்ல விசாரிக்கணும் இல்ல வேணாம். கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க. நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவை திட்டுற? இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழாவறியும் உன்கிட்ட சொல்றேன். அடுத்தவன் தூக்கு. லைலா, இந்த கஞ்சி. லைலா, அந்த ஆள் தூக்கல. டேய், என்னடா எந்திரிச்சிட்ட? சைக்கிள் செயின் பிஞ்சிரும். தூக்குடா. என்னடா பாக்குற? ஐயோ, நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா. ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல் அப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத. நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, மாஸ்டர், போலீஸ் வேலைக்கு சார் ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன். என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சின்னமா. கிளாஸ்ல இருந்து நின்ன எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? நானும் வயசுக்கு வந்து பொண்ணு தானே? தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை விட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானே இப்ப செய்யறேன். இதுல என்னையா நான் உன்னை லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதியா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? பாராடுவேன். முடியலன்னா வாதாடுவேன். வாதாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பொய்யன்னுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதா ஏன் நம்புவாங்க?
நானே என் கை விரல வாயில விட்டுட்டு இப்படியே வாந்தி எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்னை மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்தன் தான் என்ன கெடுத்துட்டாரு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பள தின்னுவேன். அம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவியா? அதுக்கும் நான் மசியலனா? ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன். அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிட. பாரு, தாலி கூட ரெடியா வச்சிருக்கியா? அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய். டேய், கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன்? சொந்த வீடுறாது. பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்மந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமோய். அடி போட்டேன். சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கேன்டா, வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பாத்துருக்காரு. நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன். இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. ஏண்டா டேய், நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதானே பார்த்தேன். வீட்டை வித்துருவாரு.